வணக்கம். SBO பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம இந்த பிளானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. ஃபுல்லாக இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றிய பார்ட் டைம் ஜாப். SBO பார்ட் டைம் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் sboweb.org.inல ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பிளானை பற்றின முழு விவரத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ உள்ள பார்ட் டைம் ஜாப் பிளான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான்ஸ். 4 months உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட். ஆஃப்டர் உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப் ஃபுல்லாக கம்பெனியோடய நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான்ஸில் 3 types ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட். இந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் ஈஸியாக நம்ம ஜாயின் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளானில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்புறமா நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதை பற்றின முழு விவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி முழுவதுமாக மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி இருக்குது. இந்த ஜாப் 4 months ட்ரைனிங் பீரியடு. அந்த காலகட்டத்தில் அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இந்த பார்ட் டைம் ஜாப்பை செஞ்சுக்கலாம். நம்ம டவுட்டு கேட்குறதுக்கு தனியாக ஒரு டெலகிராம் குரூப்லேயும் கேட்டுக்கலாம். உங்களுடைய அப்ளைனர்கிட்டையும் டவுட்டு கேட்டுக்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்குது. என்ன டவுட்டுனாலும் அந்த வீடியோஸை பார்த்தே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் SBOவே நமக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நாம் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணுறதோட நம்மளே சொந்தமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸ் செய்கிற அளவுக்கு கோர்ஸும் இருக்குது. நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித்தராங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் தனியாகவே பிஸ்னஸ் செய்யக்கூடிய நிலைக்கு நம்மளை கொண்டு செல்வாங்க. நம்ம SBOவில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளானில் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இது ஃப்ரீ ஜாயினிங். அதனால நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் டாஸ்க் கொடுப்பாங்க. டாஸ்க் அப்படின்னாக்க அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி பண்ண வேண்டியதாக ரொம்ப ஈஸி. ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த பார்ட் டைம் ஜாபை டெய்லி செய்யலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதில் போஸ்ட் போடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். போஸ்ட் போடுறதுக்கு நமக்கு தெரியல அப்படின்னாக்க நம்ம வெப்சைட்லேயே டெலகிராம் குரூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை நம்ம பார்த்து அதில் லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம போஸ்ட் போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க்கு ஒரு டாஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா 5 rupees. ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான். அப்போ 30 நாளைக்கு நமக்கு 150 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். ஒரு 2 நாள் விட்டுட்டாலும் நமக்கு கவலை இல்லை. ஆனால் 5 days தொடர்ச்சியாக நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 rupees தானே அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த SBO ஜாப் நமக்கு தர்றாங்க. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இந்த நேரத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம எந்த ஒரு கட்டணத்தையும் செய்ய வேண்டியது இல்லை. வித்ட்ரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 daysலேயே கிரெடிட் ஆகிற மாதிரி நமக்கு கொண்டு வந்திருக்காங்க.
இதில் பார்த்திங்கன்னா 500 ரூபாய் நமக்கு சேர்ந்துருந்தது. நம்ம டாஸ்க் பண்ணி 500 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க உடனே வித்ட்ரா போட்டு வித்தின் 7 டேஸில் நம்ம அக்கௌண்ட் வர மாதிரி பண்ணிடலாம். இல்லை எனக்கு 150 ரூபாய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் ஏர்ன் பண்ணுற வாய்ப்பு இருந்தது அப்படின்னா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் 5,999 rupees 5,999 ரூபாய் கொடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதாவது எஜுகேஷனில் ஒரு கோர்ஸை நம்ம வாங்கணும். அப்படி வாங்கணும் அப்படின்னாக்க நம்மளை இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் பண்ணிக்கலாம் செகண்ட் லெவலில். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க்கு 50 rupees 50 ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும் பொழுது அதில் 5 ரூபாய், இதில் 50 ரூபாய். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும், அவ்வளவுதான். இதுலையும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம், வீடியோ இருக்குது. எஸ்பிஓவும் உங்களுக்கு டாஸ்க் எப்படி செய்கிறதுங்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால் எந்த கவலையும் தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் ஒரு 1 மந்த்துக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறது 1500 ரூபாய் வரைக்கும் பண்ணலாம். நம்ம ரெஃபரல் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதுலேயும் நம்ம சோசியல் மீடியாவில் தான் நம்ம ஆட் கொடுக்க போகிறோம். எஸ்பிஓ என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அந்த கண்டென்ட் ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம போஸ்ட் போடணும். அடுத்ததாக 1500 ரூபாய் இல்லை, இன்னும் நான் அதிகமாக ஏர்ன் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்மளால் இதில் அப் டு 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இதில் நம்ம இன்னொருத்தரை நம்ம ரெஃபரல் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு இன்கம் கிடைக்குது. அந்த இன்கம்மை உடனடியாக 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்ம வித்ட்ரா போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு பெனிஃபிட். ஒரு ரெஃபரலுக்கு 1000 rupees. டெய்லி டாஸ்க்கு இதுலேயுமே 50 ரூபாய். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா 1 மந்த்துக்கு 1500 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணலாம். நம்ம ரெஃபரல் பண்ணவங்க திரும்பியும் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா 500 திரும்பியும் நமக்கு ரெஃபரல் அமௌண்ட்டாக கிடைக்கும். நம்ம ரெஃபரல் எத்தனை பேருக்கு பண்ணலாங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. 40 ரெஃபரல்ஸ் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்ட்ரோ கமிஷனாக 20% நமக்கு தராங்க. அதாவது நமக்கு கீழே மெம்பர்ஸ் இருந்தாங்க, அவங்க டாஸ்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்க நமக்கு அதிலிருந்து ஒரு 20% இன்ட்ரோ கமிஷனாக நமக்கு கிடைக்கும். ஆக டெய்லி டாஸ்க் 1500, ரெஃபரல் மூலமாக நம்ம ஒரு 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரோ கமிஷனாக 3000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அப்போ டோட்டலாக 14,500 நமக்கு ஏர்ன் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது போல் நம்ம 20,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணி டோட்டலாக நம்ம பார்க்கும் பொழுது டெய்லி டாஸ்க் இன்கம், ரெஃபரல் இன்கம், ரெஃபரல் லிமிட்டு 40 தான். எல்லாத்துக்குமே 40க்கு தான் ரெஃபரல் லிமிட்டு. இன்ட்ரோ இன்கம், ரீபர்ச்சேஸ், ரெஃபரல் இன்கம்னு நமக்கு 4 வகையான இன்கம் ஜெனரேட் ஆகுது. இப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா நம்ம என்டர் ஆகும் பொழுது டெய்லி டாஸ்க் இன்கமும் ரெஃபரல் இன்கமும் நமக்கு உண்டு. 40 ரெஃபரல்ஸ் நம்ம பண்ணலாம். இதில் இன்ட்ரோ இன்கமும் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் கிடைக்காது. அதுவே நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கும் போது ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நம்மளை அப்கிரேட் பண்ணோம்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் டெய்லி டாஸ்க் இன்கம் இருக்குது, ரெஃபரல் இன்கம் இருக்குது. அதே போல் நம்ம 40 ரெஃபரல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த செகண்டாகவும் இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் பிளானில் இன்ட்ரோ இன்கமும் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் கிடையாது. அடுத்ததாக நம்ம அப்கிரேட் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் டெய்லி டாஸ்க் இன்கம், ரெஃபரல் இன்கம், 40 ரெஃபரலுக்கான இன்கம் கிடைக்குது. இன்ட்ரோ இன்கம், ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம்னு எல்லா வகையான இன்கமையும் நம்ம இதில் ஏர்ன் பண்ண முடியும். இதுலேயே நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, நம்மளுடைய டவுன்லைனர் ஜாயின் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய வருமானம், பைமோட் நம்மளுடைய எஸ்பிஓ
டயப் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அதுக்குரிய வருமானம், நமக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், இப்படி பல வகையான இன்கம் ஜெனரேட் ஆகுது. நம்ம இந்த SBO ஜாப்ல ஜாயின் பண்றது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணி நமக்கு தேவையான இன்கமை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் நமக்கு பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டராக நம்ம மாறலாம். ஏன்னா நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணி நிறைய கற்றுக்குறோம். நம்ம கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இண்டிவிஜுவலாகவும் ஒரு மார்க்கெட்டராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எஜுகேஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் அவங்க நமக்கு சார்ட் மூலமாக கூட கற்று தர்றாங்க. அதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ரிவார்ட் பாயிண்ட்ஸு 6000 ரூபாயும் நமக்கு பைமோட் மூலமாக கிடைக்கும். Just join and to start your journey. அப்புறம் பாயிண்ட்ஸ் டு நோட் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இதில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம நேமில் தான் இருக்கும். பேன் கார்டும் நம்ம பேரில் தான் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நல்லா படித்து பார்த்துட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஃபுல்லாக படித்து தெளிவு அடைந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த SBO பார்ட் டைம் ஆன்லைன் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. தேங்க்யூ. This video sponsored by BuyMode e-shopping. இந்த ஆப்பை Play Storeல டவுன்லோட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம். பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம். டெலிவரி மிக விரைவாகவே வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. மற்ற முன்னணி ஆப்ஸோட இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணி கூட நீங்க பொருட்களை வாங்கலாம். ஒரு முறை வாங்கி பாருங்க. பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. One of the best online shopping, BuyMode e-shopping. Thank you.